25 வருஷம் 30 வருஷம் முன்னாடி கட்டின வீடுகள் எல்லாத்துலேயுமே கிணறு கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அப்போல்லாம் கிணறு வெட்டிட்டு தான் அப்புறமா தான் வீடெல்லாம் கட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த கிணறு அப்படி தான், வட்டமாக ஒரு கிணறும் சதுரமாக ஒரு கிணறும் 2 கிணறு இருக்குது எங்கள் வீட்டில். இதில் வந்து 50 அடியிலே தண்ணி நிற்கும். 60 அடி கிணறு, 40 அடியிலே தண்ணி நிற்கும். தண்ணி எப்போவுமே ஊறிக்கிட்டே தான் இருக்கும். மழை பெஞ்சால் நிறைய ஊறும், நல்லா மேலே வந்து நிற்கும், ஈஸியாக எடுத்துக்கலாம். மோட்டரெல்லாம் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னா கிணறுல கப்பி போட்டு வாளி கயிறு கட்டி அப்படி எடுத்து தண்ணி இறச்சி தான் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போல்லாம் வீடு கட்டுறதுக்கு இடமே பற்ற மாட்டேங்குது. இங்கே பாருங்கள், இன்னொரு கிணறு வந்து ஸ்கொயராக இருக்கிற கிணறு. இதுலேயுமே அதே 60 அடி கிணறு தான். 50 அடி 40 அடியிலே தண்ணி வந்துடும். தண்ணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும், நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிணறுலையுமே நாங்கள் மோட்ரு போட்டு தான் வச்சுருக்கோம். இப்போல்லாம் வீடு கட்டுறதுக்கு தான் இடம் கரெக்டாக இருக்குது. யாருமே அந்த மாதிரிலாம் வீடும் கட்டுறதில்லை இப்போல்லாம். அப்போல்லாம் நடுவில் வீடு இருக்கும், சுற்றிலும் மரம் வைக்கிறதுக்கு இடம், புழங்கிறதுக்கு இடம், பின்னாடி கொல்லைப்புறத்தில் இடம், இந்த மாதிரி இடம் வச்சுட்டு தான் வீடு கட்டுவாங்க. அதனால் கிணறும் அங்கே இருக்கும் கண்டிப்பாக. இந்த காலத்தில் தான் கிணத்தை பற்றியெல்லாம் யாருமே யோசிக்க முடியறதில்ல. போர் போடுறது ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு. அதனால கிணத்துக்கு அவசியம் இல்லாமல் போயிடுச்சு இப்போ.